நேபாள் ஒரு வாரமா பத்தி எரியுது. இதே மாதிரிதான் கொஞ்சம் மாசம் முன்னாடி ஸ்ரீலங்கால நடந்தது, அப்புறம் பங்களாதேஷ்ல நடந்தது, இப்போ நேபாளம். இந்தியா சுத்தி என்னதான் நடக்குது பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி நேபாள் கவர்மெண்ட் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி மொத்தம் 26 மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பேன் பண்றோம் அப்படின்னு. அதுக்கு அந்த கவர்மெண்ட் சொன்ன காரணம், அவங்க நேபாள் கவர்மெண்ட் சட்டங்களுக்கு கட்டுப்படல, கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்றது. அதை தொடர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ரோடுக்கு வந்து போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது முதல்ல காட்மண்டுல ஆரம்பிச்சு காட்டு தீ மாதிரி எல்லா பக்கமும் பரவிடுச்சு. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு போராட்டங்களை நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் ஆர்கனைஸ்டா போராட்டங்கள் பண்ணணும்னா அது சோஷியல் மீடியா மூலமா தான் பண்ண முடியும். ஆனா அங்க கவர்மெண்ட் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிருந்தா இப்படி எப்படி கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க? அங்கதான் முதல் ட்விஸ்ட். 26 பிளாட்ஃபார்ம்ஸை பேன் செஞ்ச நேபாள் கவர்மெண்ட் டிக்டாக்கை மட்டும் தடை பண்ணல. மெயினா டிக்டாக் மூலமா தான் இந்த மொத்த ப்ரொடெஸ்டுமே ஆர்கனைஸ் ஆயிருக்கு. அமீன் நேபாள் மாதிரி என்ஜிஓஸும் இந்த போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஜென் சி ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போராட்டங்களை அடக்க நேபாள் கவர்மெண்ட் போலீஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க டியர் கேஸ், ரப்பர் புல்லட்ஸ், வாட்டர் கேனன்ஸ் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணதுல நிலைமை மோசமாயிடுச்சு. மக்கள் கோபம் அடைஞ்சு பார்லிமெண்ட் பில்டிங்க முற்றுகையிட்டு இருக்காங்க. நிலைமை கைய மீறி போகுது அப்படின்னு ஆர்மி இறங்கி துப்பாக்கி சூடு நடத்தினதுல அன்பார்ச்சுனேட்லி 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து முதல்ல ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் லேக்கக் ரிசைன் பண்ணாரு. செப்டம்பர் 9ஆம் தேதி நேபாள் கவர்மெண்ட் சோஷியல் மீடியா பேனர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா போராட்டங்கள் நின்ன பாடில்ல. அதுக்கப்புறம் போராட்டக்காரர்கள் பிஎம் ரிசைன் பண்ணணும், ஆட்சி மாறணும் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் கரப்ஷன் போகணும், குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்புகள் அதிகமாகணும் அப்படிங்கிறது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியாவை பேன் பண்ணதுனால போராட்டங்கள் நடக்குது, 19 பேர் இறக்குறாங்க, நாட்டோட சீனியர் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்றாங்க, ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னு போராட்டங்கள் தொடருது. மேலோட்டமா பார்த்தா மக்கள் போராடுற காரணங்கள் நியாயமா தான் தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் காலங்காலமா இருந்ததுதான், திடீர்னு இப்போ எப்படி வெடிச்சது? எல்லா மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் பிளாக் பண்ண நேபாள் கவர்மெண்ட் டிக்டாக்கை மட்டும் எப்படி விட்டுட்டாங்க? கேட்கும்போது கொஞ்சம் ஆர்டா இருக்குல்ல. எனிவே, இந்த போராட்டங்கள் இப்ப எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா, இப்போ நேபாளோட பிஎம்மும் பிரசிடென்ட்டும் 2 பேருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி சமீபத்துல பங்களாதேஷ்ல நடந்தப்போ அந்த நாட்டோட எக்கானமி செம்ம அடி வாங்கினதை நம்ம பார்த்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நேபாள் ப்ரொடெஸ்ட் இதோட நிக்குமா? பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு பப்பட் கவர்மெண்ட் அங்க வருமா? இதுல இன்டர்நேஷனல் சதி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸ் சொல்லுங்க.